அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. இந்த பாரு கீர்த்தி, சும்மா எதுக்கு அழுதுட்டு இருக்க? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே? உனக்கு எத்தனை தாட்டி சொல்றது, நீ பட்டாலும் திருந்தவே மாட்டியா? பூமாரி, அது மனசு கேட்காம தான் அவங்கிட்ட போய் பேச போனேன்டி. மனசு கேட்காம பேச போனியா? அது உன்னை மதிச்சு பேசினானா? என்னென்ன வார்த்தைலாம் பேசியிருக்கான் கேட்டுட்டு மங்குனி மாதிரி வந்திருக்க. மங்குனி, எனக்கே கோவம் வருது. நீ ஏன்டி இப்படி இருக்க? லூசு, தப்பு அவன் மேல இல்ல பாத்துக்க, உன் மேலதான். ஒருத்தன் வேண்டான்னு சொல்லி அசிங்கப்படுத்தியும் திரும்ப திரும்ப நீ நாய் மாதிரி போய் நிக்கிறல்ல, அதனாலதான் அவன் இந்த அளவுக்கு பண்றான். உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் உன்னை எவ்வளவு படிச்சு சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறம் தேவையில்லாதது அவன்கிட்ட போய் பேசாத, அவனை பார்க்க கூட செய்யாதுன்னு. என் சொல் பேச்சு ஒன்னாச்சும் கேக்குறியா? இப்ப அவன்கிட்ட போய் பேசிட்டு இங்க வந்து அழுதுட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? இனிமேட்டு அவன்கிட்ட பேசவே மாட்டேன் பூமாரி. அவன் மூஞ்சில கூட முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன்டி. இனிமேட்டு அவன் லைஃபை பார்த்துட்டு போட்டோம், நான் என் லைஃபை பார்த்துட்டு நான் இருக்க போறேன்டி. இப்படியே இரு, அதுதான் உனக்கு நல்லது. அவன் எப்படியோ எக்கையோட கெட்டு போகட்டும், அதை பத்தி நம்மளுக்கு என்ன? 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அந்தாலும் இருக்கான்ல, அந்தால கடங்காரை வந்து அசிங்கப்படுத்தினா கூட அசிங்கப்படுத்திட்டு போட்டோம். பூமாரி, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்டி. என்ன திரும்ப என்ன சொல்ல போற? பூமாரி, அவன்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு மனசு கேட்காம நானே 2 லட்சம் ரூபாய் அவனுக்கு அனுப்பி விட்டுட்டேன்டி. ஏ கீர்த்தி, என்னடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறா? ஆமாம் பூமாரி, உண்மையை தான் சொல்றேன். பைத்தியம் பைத்தியம், ஆனா உன்னால திருத்தவே முடியாது. சரியான வடிகட்ட முட்டாள்னா அது நீதான். ஆமா, நீ எப்படி 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண? பூமாரி, அது இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். நீ தப்பி தவறி கூட யார்கிட்டயும் சொல்லிடாத, சரியா? சொல்லி தொலை. அது பூமாரி, எங்க அம்மா எனக்கு கல்யாணத்துக்காக கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருந்தாங்க. அதுல ஒரு 2 செயினை மட்டும் எடுத்து வித்துட்டேன்டி. என்னது, செயினை வித்துட்டியா? ஆமா பூமாரி, கரெக்டா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி செயினை வித்து அஜித்துக்கு அனுப்பிச்சு விட்டேன்டி. ஏண்டி, என்ன காரியடி பண்ணிருக்க? உங்க வீட்ல உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அது இப்ப வரைக்கும் தெரியாதுடி, அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்டி. ஏ லூசு லூசு, எவ்வளாச்சும் இப்படி பண்ணுவாளாடி? உனக்கு என்ன பைத்தியமா? அவன் உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்தி அவனுக்காக இப்படி பண்ணிருக்க. உங்க வீட்ல கடைசியில ஒன்னதானடி போட்டு அடிப்பாங்க. லூசாடி நீ, லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்க. இல்ல பூமாரி, வேற வழி தெரியல எனக்கு. அவனை நினைச்சு பார்க்கவும் பாவமா இருந்து பாத்துக்க. அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்காண்டி. இந்த டைம்ல கூட ஹெல்ப் பண்ணலன்னா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் நீ அவனுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணணும்? உன்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்க, அவனுக்குலாம் நீ எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறேன். என்ன பூமாரி இப்படி கேக்குறேன்? எப்படி நீ கேட்பாங்க? கொஞ்சமாச்சும் மண்டையில உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா? உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நகையை எடுத்து அதை வித்து காசை கொடுத்து நீ ஈஸியா சொல்ற. பூமாரி, பாவண்டி அஜித். சீ, அவனை பத்தி நான் பேசவே பேசாத. அவன் பாவமா உனக்கு? அவன் பாவம் போல கஷ்டப்பட்டு நகை சேர்த்து வச்சு உங்க அம்மா பாவம் இல்லையா உனக்கு? இந்த காலத்துல லவ் பண்ற பிள்ளை கூட இப்படி பண்ண மாட்டான். ஆனா நீ என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற? இல்ல பூமாரி, பாத்துக்கலாம். என்னடி பாத்துக்க போற? ஏன்டி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஐயோ, நீ எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்தவே மாட்ட போல. உனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கீர்த்தி, எனக்கு வர்ற கோவத்துக்கு பேசாம உங்க அம்மாட்ட போய் எனக்கு மாட்டி விட்டுலான்னு தான் தோணுது. ஏ பூமாரி, என்னடி சொல்ற? நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு தானே நான் உன்கிட்ட சொல்றேன். நீ என்ன இப்படி எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன்னு சொல்ற? இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா வேற என்ன பண்ணுவாங்க? வேற உங்க அம்மாட்ட தான் போய் சொல்லுவாங்க. ஏ பூமாரி, ஏதாச்சும் தப்பி தவறி உலக ஏதாச்சும் சொல்லிடாதடி, அப்புறமா அவ்வளவுதான் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். தெரியுதுல்ல, தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும்ட்டு. அப்புறம் எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? ஏ பூமாரி, இதாண்டி லாஸ்ட். இதுக்கப்புறமா நான் அவன்கிட்ட பேசவும் மாட்டேன், அவனை பார்க்கவும் மாட்டேன்டி. எங்க உன்னெல்லாம் நம்பவே முடியாது. திரும்ப அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனைனா திரும்ப அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு முதல்ல நீ தான் போய் நிப்ப. தேவையாடி இதெல்லாம்? ஒருத்தங்க நம்மள மதிக்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அவன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி சீங்கிற அளவுக்கு ரியாக்ட் பண்றான். அவனுக்கு போயிட்டு இப்படி ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சா எனக்கு பத்திக்கிட்டு வருதுடி. ஹே விடு பூமாரி, ப்ளீஸ். இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேண்டாம். இதுக்கப்புறமாச்சும் திரும்பி ஒழுங்கா இருக்க பாரு கீர்த்தி, தேவையில்லாத வேலை பண்ணாத. சரிடி, நான் சொன்னது நமக்குள்ளே இருக்கட்டும், யார்கிட்டயாச்சும் வெளியே சொல்லிடாத ப்ளீஸ். அதெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா திரும்பி இரு. பூமாரி, அப்புறம் நான் கேஷ் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டைம் அஜித் எனக்கு கால் பண்ணியிருந்தாண்டி. எதுக்கா? இப்போ மட்டும் எதுக்கு கால் பண்ணானா? அட்டன் பண்ணியும்
பூமாரி நான் அட்டென்ட் பண்ணல. அது வேற சந்தோஷம். இதுக்கப்புறமா அவன்கிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பத்துக்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமா பூமாரி, நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். நான் இதுக்கப்புறமா அவன்கிட்ட பேசுற மாதிரி இல்லடி. அதான் அவன் கால் பண்ணப்ப கூட அட்டென்ட் பண்ணல. அப்படியே இரு, இது தாண்டி உனக்கு நல்லது. ஆனா அவன் எதுக்கு கால் பண்ணான்னு தான் எனக்கு தெரியல. அவன் எதுக்குனாலும் கால் பண்ணிட்டு போறான். ஆனா நீ அட்டனும் பண்ணாத, அவன்கிட்ட பேசவும் செய்யாத. சரி, அவனை நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு இரிட்டேட் ஆகுது. சரி பூமாரி, இப்படியும் உலகத்துல ஒரு ஜென்மம் இருக்கு. உன்ன மாதிரியும் ஜென்மங்கள் இருக்கு, அவன மாதிரியும் ஜென்மங்கள் இருக்கு. ஐயோ ஐயோ. சரி விடடி, பாத்துக்கலாம். சரி. நம்மள இங்க பார்க்கிங்க்கு வர சொல்லிட்டு இவன் எங்க போனா? எங்கேயாச்சும் கடலை போட்டுட்டு இருக்கானா என்னன்னு தெரியலையே. டே சக்தி, இவனுக்கு இதே வேலையா போச்சு. இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்றதுக்கு என் க்ளோஸ் என்ன கிளாஸ்னாச்சும் கண்டுபிடிக்கலாம். இங்க என்ன இவ்ளோ ஸ்கூட்டி நிக்குது? இதுல ஷைலோட ஸ்கூட்டியை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அவ ஸ்கூட்டியை கண்டுபிடிச்சாதான் இன்னைக்கு சாப்பாடு. அதுல தான் லஞ்ச் இருக்கு. சரி, இந்த லெஃப்ட் சைடா போய் பார்க்கலாம். ஐயோ, இந்த பைத்தியமா? ஏ குலோப்ஜாம், ஐயோ, தேவையில்லாம வந்து இந்த பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் போலயே. ஏ குலோப்ஜாம், என்ன தேடி இங்கே வந்துட்டியா? ஐயோ, பைத்தியமா இவன். ஏங்க, நான் எதுக்குங்க உங்களை தேடி வரணும்? ஏ குலோப்ஜாம், பொய் சொல்லாத. நீ என்ன தேடி தானே வந்த. அட என்னங்க நீங்க ஃபர்ஸ்ட் யாரு? நான் எதுக்குங்க உங்களை தேடி வரணும்? சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் என் ஃப்ரெண்டோட ஸ்கூட்டியை தேடி தான் வந்தேன். ஏதோ ஒண்ணு உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா பார்த்துட்டேன். ஏங்க, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏ குலோப்ஜாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பேச வேண்டிய ஆள்கிட்ட நான் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் தான், இவனுக்கு பைத்தியம் தான் நினைக்கிறேன். நம்ம சைலண்டா இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் நமக்கு நல்லது. இல்லைன்னா நம்மளுக்கு இருக்காக்கிடுவான். ஏ குலோப்ஜாம், நீ என்ன குரூப் எடுத்திருக்க? ஏங்க, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல வழிய விடுங்க. அட என்ன குலோப்ஜாம் இப்படி சொல்லிட்ட? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க யாருன்னே எனக்கு தெரியல. சும்மா வழிய வந்து என்னதெல்லாமோ பேசிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எதுக்கு என்ன குலோப்ஜாம்னு கூப்பிடுறீங்க? என்ன குலோப்ஜாம், உனக்கு தெரியாதா? நான் தான் உன்கிட்ட நேத்தே நேம் கேட்டேன், நீ தான் சொல்லவே இல்லை. அதனால தான் உன்னை குலோப்ஜாம்னு கூப்பிடுறேன். நீ வேணா உன் நேமை சொல்லு, நான் வேணா குலோப்ஜாம்னு கூப்பிடுறது நிறுத்திக்கிறேன். ஐயோ, இவன் என்ன நேம் எல்லாம் கேட்குறான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, சொல்ல வேணாம், நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ நான் உன்னை குலோப்ஜாம் தான் கூப்பிடுவேன். ஐயோ, என்னங்க நீங்க? ஏ குலோப்ஜாம், எங்கடி போற? ஏங்க, நான் எங்க போனா உங்களுக்கு என்னங்க? உங்க வேலையை மட்டும் பாருங்க. உன்னை ஃபாலோ பண்றதாண்டி என்னோட வேலையே. சரியான சைக்கோவா இருப்பான் போல. யார் என்னன்னே தெரியாது, பைத்தியம் மாதிரி பேசிட்டு வரான். ஏங்க, தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராதீங்க. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன உங்க ஆளுன்னு நினைப்பாங்க. சரியான பைத்தியமா இருப்பான் போல. ஏ குலோப்ஜாம், நான் பேசிட்டே இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க. எதுவுமே கண்டுக்காம போறேன்னா உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். தயவு செய்து இந்த மாதிரி பண்றது நிறுத்துங்க. என்ன குலோப்ஜாம்? இல்லங்க, நீங்க தயவு செய்து என்ன கோவப்பட வச்சிடாதீங்க. நானும் ஓரளவு பொறுமையா தானே சொல்லிட்டு இருக்கேன். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ஓ சரி, சோ ஸ்வீட். குலோப்ஜாம், நீ கோவப்படும் போது கூட அழகா இருக்க. இவன் கன்ஃபார்மா சைக்கோ தான். அதான் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஹே குலோப்ஜாம், என்னடி என்னையே பார்த்துட்டு இருக்க? இங்க என்ன திட்ட வச்சிடாதீங்க. நானும் திட்டக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து வழிய விடுங்க. சரி, கோவப்படாத, நாளைக்கு பேசலாம். சரி போ. லூஸ் பயலா இருப்பான் போல. லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஐயோ, இவகிட்ட எப்படி பேசுறது, என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஏதோ பேசுறங்கிற பேர்ல நல்லா சொதப்பி வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே பேசிட்டு இருந்தோம், கண்டிப்பா குலோப்ஜாம் நம்ம மேல கோவப்பட்டிருக்கோம். ஆனா உன்னடி, உன்னை பார்ப்பனும் பார்க்க மாட்டானோன்னு நினைச்சு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா பாரு, என் காலேஜ்ல என் பக்கத்துலயே சுத்திட்டு இருக்க. இதை நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கடவுளே உன்னை என்கிட்ட வந்து சேர்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் உன்னை விட்டுருவனா? என்ன பிரியா, அந்த மக ஆளையே காணோம். ஏ ஷைலு, நீயும் அவ கூட போயிருக்கலாம்ல. அவ பாரு, ஒரு ஸ்கூட்டியை தேடி டிஃபன் பாக்ஸ் எடுத்து டைம் ஆகும்ல. ஏ பிரியா, எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருந்தடி. அவ்வளவு தூரம் நடக்கணுமா அப்படின்னு இருந்தது. சரி, அதான் மகாவை அனுப்பிச்சு வச்சேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. சரி பரவாயில்ல, விடு. நம்ம மகா தானே, போய் எடுத்துட்டு வருவா. சரி, டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஏதோ சொல்ற. சரி, அவ வர வெயிட் பண்ணலாம். ஏ பிரியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்தி தானே வந்தான். ஆமா ஷைலு. ஹே பிரியா, அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராவே இரு. அவன் சரியான ஜொல்லு பார்ட்டி.
ஏய் என்னடி சொல்ற? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நார்மலாக தான் பேசுறாங்க. அதுக்குள்ள ஏன்டி ஜொல்லு பார்ட்டின்னு சொல்ற? ஏ பிரியா, அந்த காலேஜ்ல யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருடி, அவன் சரியான ஜொல்லு பார்ட்டி. பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கே அப்படியே வலிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏய் என்ன ஷைலு இப்படிலாம் சொல்ற? அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏ பிரியா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உன்கிட்ட வந்து நல்லா முக்க போட்டிருப்பானே. ஷைலு அப்படிலாம் இல்லை, சக்தி வந்து மகாவை தான் தேடி வந்தேன் அப்படின்னு சொன்னான். அதனால தான் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. தங்கச்சியை தேடி வரேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட ஏதாச்சும் மொக்க போட்டுட்டு இருப்பான், கவனமா இரு. ஏய் எதுக்குடி இப்படிலாம் பேசுற? மகாக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுவாள்ல. பிரியா, இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் உண்மையை தானே சொல்றேன். எனக்கு பார்க்க சக்தி ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல, நார்மலா எல்லார்கிட்ட ஜாலியா பேசுறாங்க, அவ்வளோதான். உனக்கு தான் அது தப்பா தோணுதுன்னு நினைக்கிறேன். என்னடி சப்போர்ட்லாம் அதிகமா இருக்கு? ஷைலு அப்படிலாம் இல்லை, நான் நார்மலாக தான் சொன்னேன். என்கிட்ட பேசினவரை எனக்கு ஒன்றும் ஜொல்லு பார்ட்டி மாதிரிலாம் தெரியல, நார்மலாக ஜாலியாக பேசுகிறாங்க, அவ்வளோதான். சரி சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பிரியா, ஏன் மகா என்னடி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னா வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கேன்? அதானே, ஏன்டி இவ்வளோ நேரம்? ஷைலு, அது டிஃபன் பாக்ஸ் ஸ்கூட்டியை கண்டே பிடிக்க முடியலடி. ஐயோ, உங்ககிட்ட சொல்லி தானடி விட்டேன். ஃபர்ஸ்ட்லேயே என்னோட ஸ்கூட்டி தானே நிற்கும், ப்ளூ கலர் ஸ்கூட்டிடி. ஏ ஷைலு, நீயே போய் எடுத்துட்டு வாடி. போடி, ஒன்னு அனுப்புனதுக்கு நானே போய் எடுத்துட்டு வந்திருப்பேன். சரி போறேன். இந்த ஷைலுவே முதல்ல போயிருக்கலாம், நான் அதை தாண்டி நான் சொல்லிட்டு இருந்தேன். மகா, என்ன ஒரு மாதிரி இருக்க? பிரியா, அது நேத்துல இருந்து என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காண்டி. என்னது ஃபாலோ பண்றானா? யாருன்னுலாம் எனக்கு தெரியலடி, ஆனா ஏதோ என்கிட்ட பேச பேச வந்துட்டே இருக்கான். நானும் இப்படிலாம் வந்து பேசாதீங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன், இருந்தாலும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காண்டி. சரி விடு, இதெல்லாம் காலேஜில் சகஜம்டி. சும்மா பசங்க பின்னாடி வருவானுங்க அப்புறம் போவானுங்க, அதெல்லாம் அப்படி கண்டுக்காம ஃப்ரீயா விடு. நானும் இதுக்கப்புறம் என் பின்னாடிலாம் வராதிங்கன்னு சும்மா அப்படியே சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பிரியா. சரி சரி, ஃப்ரீயா விடு மகா, காலேஜ்னா அப்படிதான் இருக்கும். மகா, அப்புறம் சக்தி உன்னை தேடி வந்தாங்க. சக்தி அண்ணாவா? எப்போ வந்தாங்க பிரியா? அப்போவே வந்துட்டு போயிட்டாங்கடி, 1 hour ஆயிடுச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போதான் ஞாபகம் வந்தது. ஓ அப்படியா, சரி பிரியா, நான் அப்போ அப்புறமா போய் பேசிக்கிறேன். சரி சரி, இருந்தாலும் உன் மேலே உன் சக்தி அண்ணாக்கு ரொம்ப பாசம் தான் போலையே. ஆமாம் ஆமாம், எனக்கு சக்தி அண்ணா தானே சீட்டெல்லாம் வாங்கி தந்தாங்க காலேஜில், அதனால அப்பப்போ என்னை பார்க்க வருவாங்க. யாரு அந்த ஃப்ராடா? ஏய் எதுக்குடி எங்கள் சக்தி அண்ணாவை ஃப்ராடுன்னு சொல்கிற? ஏ மகா, சும்மா சொன்னேன்டி. சரி சரி, ஆனால் அவன் கொஞ்சம் ஃப்ராடு தான். பிரியா, சரி சரி, சொல்லலை, உங்கள் அண்ணனை எதுவும் சொல்லலை. ஆன்ட்டி, எம்மா பிரீத்தி, நல்ல மகாலட்சுமி மாதிரி அழகா அம்சமா இருக்கியம்மா. அப்படியே ஆன்ட்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. என்னம்மா ஆன்ட்டியும் ஆன்ட்டின்ட்டு, நல்லா தமிழ்ல அத்தைன்னு கூப்பிடாத, அழகா இருக்கும். அப்படியா அத்தை, நான் இனிமேட்டு அப்போ அத்தனை கூப்பிடுறேன். சரிம்மா தங்கம், உனக்கு காஃபி வேணுமா இல்லை டீ வேணுமா? அத்தை, எனக்கு காஃபியே போட்டு தரீங்களா? சரிம்மா பிரீத்தி. அத்தை, ரியாக்கா எங்க? யாரு அவளா? மகாராணி எப்போ எழுந்து வருவாவே ஒன்றும் தெரியாது. 10 மணி 11 மணி ஆகும், அதுக்கப்புறம் தான் மேடம் எழுந்து வெளியே வருவாவே. ஓ அப்படியா அத்தை? இல்லை, நேற்று ரியாக்கா போட்ட காஃபி நல்லா இருந்தது, அதான் ரியாக்காவை போட சொல்லலான்னு பார்த்தேன். ஆமாம், மகாராணி எழுந்து வந்து உனக்கு காஃபி போட்டு தர்றதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். நானே போட்டு தரேம்மா பிரீத்தி. சரிங்க அத்தை. கிருஷ்ணா மாமா எங்க? கிருஷ்ணன் காலையிலே வேலைக்கு போயிட்டாமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான், சாப்பிட்றதுக்கு வருவான் பார்த்துக்க. மாம்ஸ் காலையிலே வேலைக்கு போயிடுச்சா? ஆமாம்மா பிரீத்தி, என் பையன் காலையிலே வேலைக்கு போயிடுவான். ஆனால் இவ பாரு 11 மணி 12 மணிக்கு முழிக்க வேண்டியது. ஐயோ, இவளெல்லாம் நினைச்சாலே எனக்கு எரிச்சலா வருது. அத்தை, ரியாக்கா யார்கிட்டயுமே ஒழுங்கா பேச மாட்டாங்களா? இந்த கதையை ஏன் கேட்குறமா பிரீத்தி? அவ சரியான திமிரு பிடிச்ச கழுத பத்துக்க. அவளை தெரியாதனமா என் பையனை கட்டி வச்சு என் பையன் வாழ்க்கை இப்ப நாசமா போனதான் மிச்சம். அத்தை, என்ன சொல்றீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஐயோ ஐயோ, எல்லாமே பிரச்சனை தாமா. இவ என்னைக்கு என் வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து ஒரே பிரச்சனை தான். என்னத்த சொல்றீங்க? எனக்கு புரியல. அம்மா பிரீத்தி, இவளுக்கு ஒரு அக்கா உண்டுமா, மகான்னுட்டு. அதான் 2 ரெட்ட பிள்ளைகள் பத்துக்கு அப்படியே இவளையுமே தான் இருப்பா. அவளை தான் முதல்ல கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு எல்லாம் பேசி கல்யாண மேடை வர பேயாச்சு. அவ கொழுப்படுத்த கழுத அவ ஓடி போயிட்டா பத்துக்க. என்னத்த சொல்றீங்க? கல்யாண மேடையில இருந்து ஓடி போயிட்டாங்களா? ஐயோ ஆமாமா, அந்த கழுத ஓடி போய் தொலைஞ்சிட்டா. வேற என்ன பண்ண? வேற வழி இல்லாம இவளை பிடிச்சு கிருஷ்ணனுக்கு கட்டி வைக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு.
கெட்டி வச்சோம் வந்ததுல இருந்து ஒரே சண்டை தான். இன்னும் என் பையன் ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்கலாமா? டெய்லி சண்டை தான் பாத்துக்க. பேச்சு கருவாப்பையில அப்படி பேசி கொட்டி தீப்பா பாத்துக்க. என்னத்த சொல்றீங்க? மாம்ச கருவாப்பையிலன்னு சொல்லுவாங்களா? ஐயோ ஆமாமா, ஒரு பெத்தவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இப்படி சொல்லும்போது. வார்த்தைக்கு இப்படியே தான் சொல்லுவா. இந்த பாரு, அவளுக்கும் மாமா முறை தான் கிருஷ்ணன். என்னைக்கா ஒரு நாளாச்சும் வாய் நிறைய மாமான்னு கூப்பிட்டுப்பாளா? நீ எவ்வளவு அழகா மாமா மாம்சன்னு கூப்பிடுறா. கேட்கவே எவ்வளவு காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஏம்மா இவளை கட்டிட்டு வந்து ஐயோ. அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாம்ஸ் பாவம் தானே? ஆமாம்மா, என் பையன் ரொம்ப பாவம் தான் பாத்துக்க. 3 மாசத்துக்குள்ள என் பையனுக்கு கல்யாணம் முடிக்கலனா அதுக்கப்புறம் 35 வயசுல தான் கல்யாணம் நடக்கணும்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டான். வேற வழி இல்லாம நானும் அவசரத்துல இருந்து இவளை கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவ சரியான திமிர் பிடிச்சவ பாத்துக்க. டெய்லி என் பையன் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கான். என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, கல்யாணத்துக்கு நம்ம சொந்த பந்தம் யாரையும் ரொம்ப கூப்பிடல பாத்துக்க. சும்மா ஊருக்குள்ளேயே 4 பேரை கூட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். நல்ல வேளை நம்ம சொந்த பந்தத்துல யாரையும் கூப்பிட்டுருந்தா இப்படி பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்னா எவ்வளோ அசிங்கமா போயிருக்கோமா. சே, இந்த அசிங்கத்தை போக்கணும்ட்டு இந்த இவ்வளவு கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நல்லா அனுபவிக்கிறாமா. அப்ப கூட என் பையன் கல்யாணமே வேண்டாம் தான் சொன்னான். நான் தான் செத்துருவேன், தூக்கில தங்கிருவேன், அது இதுன்னு மிரட்டி என் பையனை தாலி கட்ட வச்சேன். அந்த பாவத்துக்கு இப்ப பாரு, நானும் டெய்லி கஷ்டம் தான் படுறேன், என் பையனும் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கான். அத்தை ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிரும். இல்லம்மா பிரீத்தி, அதெல்லாம் சரி வராது பத்துக்க. நானே என்ன பண்ணேன்னு இப்ப யோசிச்சுட்டே இருக்கேன். அத்தை ப்ளீஸ் அழுகாதீங்க. இல்லம்மா கஷ்டமா இருக்கு, அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் வேற உன்ட்ட என்னதெல்லாமோ பேசிட்டு இருக்கேன். இம்மா நீ காஃபி கேட்டலாம், அந்த அத்தை போட்டு எடுத்துட்டு வரேன் சரியா? அவன் அந்த கழுது இனிமே எப்போ எழுந்து எப்போ உனக்கு காஃபி போட்டு தர போறாளோ, இந்த அத்தை உனக்கு போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை காலையிலக்கு என்ன செய்ய போறீங்க? நாம என்ன ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா? பூரியும் குருமாவும் தான் செய்யலான்னு பார்த்தேம்மா. குருமா வச்சுட்டேன், பூரி மட்டும் தான் உருட்டி சுடணும். அதை அத்தை உருட்டிக்கிறேன் சரியா? அத்தை நான் வேணா உருட்டி தரவா, நீங்க வேணா சுடுறீங்களா? வேண்டாம்மா தங்கம், நீ கேட்டதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பாரு, கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னும் ஒரு நாள் கூட காலையில வந்து அதை செய்ட்டு மாத்த இதை செய்ட்டு ஒரு வாரத்தை கேட்காளா பாரு. உறங்கிட்டு தான் கிடக்கா, கொழுப்படுத்து திமிர்ல இருக்கா. ஆனா நீ பாரு, நேத்து என் வீட்டுக்கு விருந்துக்குன்னு வந்த பிள்ளை. நீ எவ்வளவு அழகா என்கிட்ட கேட்க, எனக்கு நீ கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னத்த இப்படி சொல்றீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன காலையில கூட்டத்தை போட்டாளுங்க போலயே. வந்துட்டா மகாராணி, எழுந்து வர்ற நேரத்தை பாரு. ஏ ரியா, கொஞ்சம் முன்னுக்குட்டி தான் முழிச்சாண்ணையா. இவ்வளவு நேரம் என்ன உனக்கு உறக்கம்? இந்த அத்தைக்காரிக்கு வர வேலையே இல்லை, எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு கிடக்க வேண்டியது. ஏ ரியா, காதுல உழுதா இல்லையா? செவுடி மாதிரி நிக்கிற. காலையில முழிச்சா உனக்கு என்னவா? இந்த பீத்திய பாரு, காலையில அழகா முழிச்சு குளிச்சு அரத்தாவணி கட்டிட்டு எவ்வளவு அழகா வந்து நிக்காண்டு. டவுன்ல வளர்ந்த பிள்ளை இங்க வந்தோன்னு அரத்தாவணி கட்டியிருக்கா. நீ பாரு சுடிதாரை போட்டுட்டு ஆட்டிட்டு சேலையே கட்ட வேண்டியதானே? அத்தை இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எம்மா தாயே, ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்கிட்ட ஏதாச்சும் சொல்ல முடியுமா? எம்மா பிரீத்தியே பாத்துக்க, எப்படி பேசுறா பத்தியா? இப்படிதான் வெடுக்கு வெடுக்கு எதையாச்சும் பேசிட்டு இருப்பா. இவட்டெல்லாம் பேச முடியாது, பார்த்து கவனமா பேசி வாக்கிட்டலாம். ஓவரா பேசிக்கிடாத. நானும் சைலண்டா இருப்போன்னு இருந்துட்டு இருக்கேன். இந்த பிள்ளை முன்னாடி எதுவும் திட்டக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு வாயை மூடிட்டு இருந்தா நம்ம வாய் ஓவரா கிளறிட்டு இருக்கா. சரிங்க அத்தை. யா போ, பெய் ஒரு கிளாஸ் காபி போட்டு எடுத்துட்டு வா. பிரீத்திக்கு நீ போடுற காஃபி தான் வேணுமா? போய் போட்டு எடுத்துட்டு வா. இங்க சும்மா மச நின்றுட்டு இருக்காத. சரிங்க அத்தை. ஒன்னத்துக்கு ஆவாது, சரியான திமிரு பிடிச்சது பத்துக்க. ஏமா பிரீத்தி, அங்க பாரு கிருஷ்ணன் வந்துட்டான் பாரு. ஏ மாம்சு. பிரீத்தி, என்ன மாம்சு நீ காலையில சொல்லாம கொள்ளாம வேலைக்கு போயிட்ட போல. நான் உன்னை தேடிட்டே இருந்தேன் தெரியுமா? அப்புறம் அத்தை இப்பதான் சொன்னாங்க நீ வேலைக்கு போயிட்டன்ட்டு. ஆமா பிரீத்தி, காலையில 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு 11 மணிக்கு தான் வருவேன் காலையில சாப்பிடுறதுக்கு. என்ன மாம்சு நீ காலையில சாப்பாடு 11 மணிக்கு தான் சாப்பிடுவியா? இப்படியே சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நல்லா சொல்லுமா பிரீத்தி, சொன்னா ஒரு சொல்லு கேட்க மாட்டேங்கான். இன்னைக்கு தான் அதிசயத்துக்கு 10 மணிக்கு வந்திருக்கான். அம்மா இன்னைக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, அதனாலதான் இனிமேட்டு ஒரு 1 மணிக்கா போய் மற்ற வேலையெல்லாம் முடிச்சா போதும். ஹை சூப்பர், அப்ப 1 மணி வரை இங்க தான் இருப்பியா? ஆமா பிரீத்தி. மாம்சு, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? எனக்கு வாயில நல்லா வருது. இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இவங்கிட்டயே போய் குழஞ்சு பேசிட்டு இருக்கா. பிரீத்தி சூப்பரா இருக்கு, உனக்கு என்ன அம்சமா இருக்கு போ. கருவாப்பைய இதான் சாக்குன்னு இவனும் நல்லா குழஞ்சு பேசுவான். சே, நம்மளுக்கு என்ன வந்தது? இவன் யார்கிட்ட பேசினா என்ன, யார் கூட போனா நம்மளுக்கு என்ன? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை மட்டும் தான் பார்க்கணும். மாம்சு, எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போறியா? வாளு, இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, நாளைக்கு எனக்கு லீவு தான். நாளைக்கு உன்னை வெளியே கூப்பிட்டு போறேன் சரியா? சரி மாம்சு, அப்ப நாளைக்கு ஃபுல்லா நம்ம சுத்தலாம் சரியா? பைக்ல போலாம். சரி பிரீத்தி. ஏய், நீங்க என்னடி பாத்துட்டு இருக்க? நீ காஃபி போட போலையாக்கும். போ, போய் காஃபியை போடு. ரியா, காஃபியா போட போறேன். ஆமா. ரியா, எனக்கும் சேர்த்து ஒரு கப் காஃபி போட்டு ரியா. போட்டு தொலைகிறேன். என்னடி உன்கிட்ட தானே கேக்குறான். இந்தா போட்டு எடுத்துட்டு வரேன்.
சரி ரியா. மாம்சு உனக்கும் காஃபி தான் பிடிக்குமா? ஆமா பிரீத்தி. மாம்சு எனக்கும் காஃபி தான் பிடிக்கும். பிரீத்தி மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா என் பையனும் நல்லா இருந்திருப்பான், நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். காரியமே கெட்டு போச்சு. சரி.